எம்டிபி கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8ஓட ஒரு சுவாரஸ்யமான பார்வை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ் மாதிரி ஒரு போட்டி, பொறாமை, சண்டை அப்படி எதுவும் இல்லாம சப்புன்னு போயிட்டு இருக்கு. இதை நான் கூட சொல்லல, விஜய் சேதுபதியே சொல்றாரு. சனிக்கிழமை இறங்கின உடனே 7 சீசனை பார்த்துட்டு வந்துருங்களா எத்தனை பேர் அப்படிங்கிறாரு. எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த கடந்த 7 சீசனை பார்த்துருக்காங்க. அந்த 7 சீசனுக்கும் இப்போ என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவர் கேட்ட கேள்வி பார்த்தா நமக்கே கோபமா வருது. அந்த அளவுக்கு அவ்வளவு வெறுப்புல தான் அவர் அதை ஸ்டார்ட் பண்றாரு. சாப்பாட்டுக்கு சண்டை, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படிங்கன்னா டாஸ்க் செய்யணும் அப்படின்னு. சரி, என்னமா வித்தியாசமா செஞ்சீங்க அந்த 7 சீசனை விட உங்க சீசன்ல என்னன்னா, அப்போ கூட அது சுவாரஸ்யம் சொல்லுங்க. ஒருத்தர் என்ன சொல்லலாம், சார் சாப்பாடு முன்னாடி எல்லாம் நல்லா கிடைக்கும் சார், இப்ப நல்லா கிடைக்கல சார். இன்னொருத்தங்க சொல்றாங்க, இல்ல சார் போட்டி எல்லாம் அவ்வளவு பெரிய எல்லாம் இல்ல சார், ஈஸியா இருக்கு சார் போட்டி அப்படிங்கிறாங்க. இதுல முத்துக்குமார் மட்டும் செமையா சொன்னாரு, இங்க உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியல சார், எனக்கே போர் அடிக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எல்லாரும் முன்னாடி பின்னாடி பேசுவாங்க, இங்க புரணி பேசுறவங்க பின்னாலே புரணி பேசிட்டு இருக்காங்க சார், பெரிய அளவுக்கு எனக்கு சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி ஒரு உண்மையை சொன்னார். ஆனா முத்துக்குமார் இந்த சீசனை அவ்வளவு தூரம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அல்ல விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே சொல்லிடுறாரு. அவர் சொல்லும் போது கூட சில நேரம் அவரே சிரிச்சிடுறாரு. கடந்த சீசன்ல விட இந்த சீசன் மோசம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எடுத்த உடனே அந்த டைலாக் போய். அப்ப இது என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யோசனைக்கு போயிட்டாங்க. அரசி டாஸ்கை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா தான் பேசினாரு. ஏன்னா அவருக்கு எதுலுமே இவங்கிட்ட கேள்வி கேட்கணுமா அப்படி ஒரு சோர்வா, கிட்டத்தட்ட அவருக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துற ஒரு மூடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கேட்டார். அதுலயும் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் குழப்பமா இல்ல நமக்கு குழப்பமானு தெரியல. விஜய் சேதுபதிக்கு உண்மையிலே செம குழப்பம். எப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கான பதில் இல்லாம நம்மளை சுத்த விடுறாங்கன்னு 50 நாளா சொல்லிட்டு இருக்காரு. 50 நாளுங்கிறத விட இந்த சீசன்ல 50ஆவது நாள் வந்துருச்சு. வாரம் இந்த சொல்றாரு. அப்போ விஜய் சேதுபதி மனசுல என்ன இருக்கு, அவர் எதை நினைச்சு அங்க கேள்வி கேட்கிறாரு, அவர்கிட்ட என்ன பதில் வரல அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. கண்டஸ்டண்ட ஒரு கோர்ஸ் பண்ணும்போது ஒண்ணு இவர் போடாத கேள்விகளை போட்டு அவங்ககிட்ட வாங்கணும், இல்ல அவங்க சுவாரஸ்யமா சொல்லணும். இது ரெண்டுமே இல்ல. ஸ்டார்டிங் விஜய் சேதுபதி சூப்பரா செஞ்சாலும் அவருக்கு போக போக பாத்தீங்கன்னா இவங்கிட்ட எல்லாம் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் கேள்விகளை கேட்டாரு, யாருமே பதில் சொல்லல. சாட்சனா பயங்கரமா அழ வச்சுட்டாங்க. ஏன்னா கேள்வி மேல கேள்வி, நீதானமா பண்ண சாட்சனா தான் பண்ணது தப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல செமையா அழுதாங்க. திடீர்னு என்ன செஞ்சிச்சு, முத்துக்குமார் அண்ணன் கூப்பிடுங்க அப்படின்னு உடனே முத்துக்குமார் என்ன செஞ்சாரு, போன உடனே முத்துக்குமாரை கட்டி பிடிச்சிட்டு, அண்ணன் நான் தப்பே செய்யலண்ணா அப்படிங்கிற மாதிரி வீட்டுல சின்ன பிள்ளை அழுற மாதிரி அழுதுட்டு இருந்துச்சு. இது உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் குதிக்கிறார் பாருங்க, செமையா குதிச்சாருங்க. இது வரைக்கும் பேசாத பேச்செல்லாம் பேசினாரு. முத்துக்குமாரன் என்ன பண்ணாரு, டப்பா இப்ப போய் என்ன சொல்லலன்னா என்ன வந்திருக்கு, இவன் ஆறுதல் சொல்லன்னு யாரு கேட்டா, டப்பா இவன் எல்லாம் வெளியில பாத்துட்டு இருப்பாங்க, சீசன் எல்லாம் வெளியே பாத்துட்டு இருப்பாங்க, இவனை கழுவி ஊத்த போறாங்க, இல்ல டப்பான்னு சொல்லுவாங்க, இவனோட போலி வெளிப்பட்டுரும். அந்த மாதிரி முத்துக்குமார திட்டுன்னு சொல்லி உச்ச கட்டத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா, இது பார்க்க நமக்கே கஷ்டமா இருந்துச்சு. முத்துக்குமார் எல்லாரும் மேலேயும் ஒரு பாசம் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி தன்னோட விளையாட்டுல நம்பர் 1 இடத்துக்கு போகணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதாவது இந்த சீசன்ல கப்பு நமக்கு தான், ஒவ்வொரு ஆளையும் ஜட்ஜ் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. இதுல நல்லா விளையாடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்குலின் பரவாயில்லாம விளையாடுறாங்க, முத்துக்குமார் விளையாடுறாங்க. தீபக் இருக்கார்ல, அவர் ஆளினால் அழகு ராஜா. அதாவது அவருக்கு கொடுத்த கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி கேரக்டர். அவரு திடீர்னு தளபதியாகவும் ஆயிடுவாரு, மன்னனாவும் ஆயிடுவாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கேப்டனாகவும் ஆயிடுவாரு. எல்லாமே அவர் தான் பேசுவார். அவரை தவிர யாருமே பேச முடியாது. எங்க போனாலும் அவர் நிற்பாரு. அந்த அளவுக்கு தீபக் தன்னை பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாரா, இல்ல இந்த இடத்துல எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற காட்டிக்கிறாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிடறாரு, எங்க போனாலும் அவரே தான் பேசுறாரு. குருன்னு 2 பேரு கொடுத்தாங்க, ஒன்னு ரேயனு கொடுத்தாங்க, ஒன்னு பவித்ராவை கொடுத்தாங்க. பவித்ரா தன்னோட கேரக்டரை சும்மா சூப்பரா பண்ணிச்சு. அதை நம்ம விஜய் சேதுபதியும் பாராட்டினாரு. டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது, அதை எப்படி அவங்க கொண்டு போனாங்க, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சூப்பரா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி. கடந்த சீசன்கள்ல இந்த ராஜா கேரக்டர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரசிக்கிற முடியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டர் மாதிரியே மாறி இருப்பாங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாஸ்க் கொடுத்தா அந்த கேரக்டராகவே மாறி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும். அப்படி எந்த ஒரு நியாயமும் என்ன செஞ்சிடலாம் யாருமே கற்பிக்கல. எல்லாருமே இண்டிவிஜுவலா விளையாடாம போன போக்கில் விளையாடுறாங்க. போட்டோம்
பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறது தான். இவ்வளோ ஆட்கள்லாம் கடந்த சீசன்கள்லாம் 50வது நாளில் இத்தனை பேர் இருந்தாங்களான்னு தெரியல. அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு முடிவு கட்டிட்டார். என்ன முடிவு கட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே வந்து ஆண்கள் பெண்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கட்டிட்டாரு. இந்த சீசன் ஃபுல்லாவே போர் அடிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதாவது ஆண்கள் நினைக்கிறாங்க பெண்களை எப்படியாச்சும் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாச்சும் ஆண்களை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த 8 பேருக்கு தான் போட்டியா இருக்க ஒழிஞ்சு தனித்துவமா ஒருத்தருக்கும் போட்டி கிடையாது. இங்க தனித்துவ போட்டியை உருவாக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். அங்கவே வந்து அவங்களுக்கான ஒரு டாஸ்க் கொடுக்கல. அது போன வாரம் வந்து அவர் என்ன செஞ்சிருந்தாரு, வீட்டை மாத்திருந்தார். நீங்க இங்க இருந்து அங்க போங்க, அங்க இருந்து. அப்போ வந்து அந்த டாஸ்க் கொடுக்கையில வந்து பெரிய சிக்கலாச்சு. நமக்கு டாஸ்க் கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இவங்களை பின்னி பெடல் எடுத்துறன்னு சொல்லிட்டு உண்மையிலே பெடல் எடுத்தாங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸை பத்தி தெரியுதோ தெரியலையோ, ஜெஃப்ரி என்ன பண்ணாங்க, 100 வந்து தோப்பு கரணம் போடும் அப்படின்னா. எக்ஸசைஸ் உள்ள ஆளுகளுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான். 100 தோப்பு கரணம் போட்டு முடிச்சுட்டு அவர் நடக்க மாட்டாம போனார். அதே மாதிரி இந்த தவளை இது பண்ணதுல வந்து ராணவ், விஷால் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ராணவ் வந்து சரியா அந்த தவளை விஷயத்த பண்ணல. அதை வந்து மஞ்சரி வந்து திரும்ப திரும்ப பண்ணி வைக்கிங்க. அது ஒரு பிரச்சனையா வந்து மாறுச்சு. ஆக இந்த டாஸ்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க ஓவர் டோஸ்ல போயிட்டாங்க. இவங்க என்ன பண்றது, இவங்கள விட சூப்பரா பண்றேன்னு சொல்லிட்டு அதை வந்து 5 தான் வந்து சொல்லுச்சு. இவங்க வன்மமா இறங்கிட்டாங்க சார். பெண்கள் அணியில இருந்து இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாமே பெரிய கஷ்டமான டாஸ்கா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த டாஸ்க்லயே வெளிப்படுச்சு. 2 பேரும் வரையில அந்த சைடு இந்த சைடுன்னு வரையில ஒரு என்ன சொல்றது, நீயா நானாங்க மாதிரி தான் இருந்துச்சு ஒழிய யாருமே விளையாடல. அதுக்காக இந்த சீசன்ல ஒரு முடிவு கட்டி என்ன பண்ணினா, இந்த வாரத்துல என்ன செய்யணும்னா, நீங்க என்ன எல்லாம் ஒரே வீடு தான், 2 வீடு கிடையாது. 2 வீடு எல்லாம் ஒரே வீடுல யார் யார் எப்படி விளையாடணுமோ இண்டிவிஜுவலா விளையாடுங்க. தெளிவா வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டு ஒருத்தரை வெளியேற்றணும் அப்படிங்கிற ரீதியில யாரை வெளியேற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ஷினி அப்படி, அதாவது புதுசா போன 3 வாரம் என்னமோ இருந்திருக்காங்க, அவங்கள வந்து வெளியேற்றினாங்க. இந்த வெளியேற்றதுல வந்து நமக்கு சில நேரத்துல வந்து அது சரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. கடைசியா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா தான் இருந்தாங்க, சிவகுமாரும் இருந்தார். சிவகுமார் ஏற்கனவே ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு. அதனால சிவகுமார் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார், வெளியே போக மாட்டாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா போக வேண்டிய ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சனா என்னன்னு தெரியல, கடைசி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர்ஷினி வந்துட்டாங்க. வர்ஷினி வந்து வெளியேற வேண்டிய சூழல் வந்துருச்சு. பழைய ஆட்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. பழைய ஆட்கள் வந்து ஏற்கனவே ஒரு ரசிகர் உருவாகிருப்பாங்க. புதுசு ஆளுகளுக்கு இனிமேல் தான் ரசிகர் உருவாவாங்க. ஆனா அது இல்லாம அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டெடுப்புல இவங்க விஜய் டிவியா இல்ல அந்த குழுவா என்னன்னு தெரியல, இப்படி தவறான ஒரு ஓட்டெடுப்பை நடத்தி வெளியேற்றிட்டாங்க. வர்ஷினிட்ட வந்து கேட்டாங்க, ஏமா நீங்க விளையாடலையா அப்படின்னா, இல்ல சார் நான் வந்து லேட் பிக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, சார் நான் வந்து ஒரு 2 பிளேட்டு, நான் வந்து மெல்ல தான் வந்து என்ன செய்வேன், ஸ்டார்ட் ஆவேன், நான் இந்த வாரம் தான் ஓப்பன் அப் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால இனிமே வர வாரங்கள்ல விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. இனிமே எங்க வீட்டில் தான் போய் விளையாடணும். அதனால வந்து தான் டியூப் லைட் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த வாரம் எல்லாரும் ஒண்ணு போல விளையாடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு பகை உண்டாகும். இவரை வெளியேற்றிடணும், அவரை வெளியேற்றிடணும், இவரை வெளியேற்றினாதான் நமக்கு வாய்ப்பு அப்படிங்கும் போது அநேகமாக அடுத்த வாரம் வந்து பழைய ஆட்கள் ஒரு ஆள் வெளியேறுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இனிமே தான் எல்லாத்துக்குமான ஈகோ வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஈகோவா இருந்தது, இனிமே இண்டிவிஜுவலான ஈகோ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பழைய ஆள் ஒருத்தர் கண்டிப்பா வெளியேறுவார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அடுத்த வாரம் என்ன நடக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.